இணைய வழியூடாக சிறுவர்களை கவர்ந்து அவர்களுக்கு எதிராக பாலியல் குற்றங்களை இழைத்த குற்றச்சாட்டில் மொன்றியல் நகரைச் சேர்ந்த முதியவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதை தொடர்ந்து இந்த சம்பவங்களால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மேலதிக சிறுவர்களை புலனாய்வாளர்கள் தேடி வருகின்றனர். சிறுவர் பாலியல் துஷ்பிரயோகம் மற்றும் சிறுவர் ஆபாச பொருட்களை கையாண்டமை ஆகிய குற்றச்சாட்டுகள் தொடர்பில் 72 வயதுடைய டேனியல் டோஷ்ஃபோல்ட் என்ற முதியவர் கடந்த 2026 மே 7 கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து கடந்த மே 11 அவர் மீது பாலியல் வன்புணர்வு, பாலியல் ரீதியாக தீண்டுதல், பாலியல் ரீதியாக தீண்டுவதற்கு தூண்டுதல் போன்ற குற்றச்சாட்டுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய சம்பவங்கள் கடந்த 2007 ஆண்டு முதல் 2026 ஆண்டு வரையான நீண்ட கால பகுதிக்குள் இடம்பெற்றிருக்கலாம் என்று புலனாய்வாளர்கள் நம்புகின்றனர். சந்தேக நபரான இவர் இன்ஸ்டாகிராம் மற்றும் ஸ்னாப்சாட் உள்ளிட்ட சமூக ஊடகங்கள் மற்றும் அலைபேசி செயலிகள் ஊடாக பாதிக்கப்பட்ட சிறுவர்களை தொடர்பு கொண்டுள்ளமை போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதற்காக அவர் பல்வேறு பெயர்களை பயன்படுத்தியுள்ளார். கடந்த பல தசாப்தங்களாக இந்த சம்பவங்கள் அரங்கேறியுள்ளதால் காலப்போக்கில் அவரது தோற்றத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள போலீசார் இவரால் பாதிக்கப்பட்ட ஏனைய சிறுவர்களையோ அல்லது சாட்சிகளையோ அடையாளம் காணும் நோக்கில் சந்தேக நபரின் இருவேறு காலகட்ட புகைப்படங்களை உத்தியோகபூர்வமாக வெளியிட்டுள்ளனர். இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற எமது இணைய பக்கத்தினை பார்வையிடவும்.